ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சேலத்தில் ஒரு ஆடிட்டர் தன் குடும்பத்துடன் மகானிடம் ஐக்கியமாகிவிட்டார். சுருக்கமாக சொன்னால் காஞ்சி மகான் அவருக்கு எல்லாமே. பெரியவா ஜெயந்தி மட்டுமல்ல, சதுர்மாசியத்திற்கும் தாராளமாக செலவு செய்யக்கூடியவர். தேவையான எல்லா சாமான்களையும் ஒரு வேனில் ஏற்றிக்கொண்டு போய் பெரியவா முன் அடுக்கி வைத்து விடுவது வழக்கம் அவருக்கு. ஒரு தடவை சதுர்மாசிய விழாவிற்கு வழக்கம் போல் எல்லா சாமான்களையும் வேனில் ஏற்றிக்கொண்டு போய் அதை பெரியவா முன் சமர்ப்பித்துவிட்டு நின்றார். உடன் வந்தவர்கள் எல்லோருமே நின்றார்கள். மகானின் மனம் குளிரும்படி எல்லா சாமான்களையும் கொண்டு வந்த திருப்தி ஆடிட்டருக்கு. ஆடிட்டர் வேணுகோபால் என்றவுடன் அவரை பார்த்து புன்முறுவல். தொடர்ந்து வந்த சாமான்கள் அவ்வளவையும் நிதானமாக பார்த்தார். பிறகு சொன்னார், என்னடா முக்கியமான ஐட்டத்தையே விட்டுட்டே? ஆடிட்டருக்கு பகீர் என்றது. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சேகரித்தாரல்லவா? எல்லோரும் சாமான்களை பார்த்தார்கள். எல்லாம் சரியாகத்தானே இருக்கு. என்னவென்று அவரிடம் கேட்க பயம். தாங்களாகவே தெரிந்து கொள்வார்கள் என்று அவர் நினைத்து போலும். என்ன தெரியலையா? முக்கியமான ஐட்டம் என்னன்னு தெரியலையா? அனைவரும் மௌனமாக இருந்தனர். எங்கேடா உப்பு என்று பெரியவா கேட்டதும் தான் அதிர்ச்சியோடு அவர்கள் சாமான்களின் குவியலை பார்த்தனர். அதில் உப்பே இல்லை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.